பிதா சுகன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே இயேசு சுவாமி, அருமையான அந்த காலை பொழுதிலே உம் நாமத்தினால் கூடியிருக்கிற இந்த சிறுமந்தை நீர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளோடு கூட நீர் பேசும். உம்மிடம் பேசுவதற்காக வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உம்மிடம் எவ்வாறு பேச வேண்டும் என்று நீர் கற்றுக்கொடும். பேச தெரியாத எங்களுக்கு நீர் நாமே உமது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொடும். இந்த உலகத்திலே நாங்கள் ஆற்றக்கூடிய எல்லா காரியங்களையும் மிக சுலபமாகவும் வல்லமையாகவும் ஆற்றுவதற்கு வேண்டிய சக்தியை ஜெபத்திடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே எங்களுக்கு ஜெபத்தின் வல்லமையை பற்றி நீர் போதித்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்று அப்போஸ்தலர்கள் இயேசு சுவாமி எம்மை பார்த்து, ஆண்டவரே, யோவான் அவர்களுடைய சீடருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீர் எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக்கொடும் என்று சொல்லி உம்மிடம் வேண்டினார்களே, அதே போல் நாங்களும் எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம். ஜெபத்தை பற்றியும் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பதை பற்றியும் இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இதயங்களை மேலெழுப்பி உம்மோடு பேச எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு சுவாமி, இந்த இறைவார்த்தை வழிபாடு முழுவதையும் ஒரு பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அந்த ஆவியானவர் தாமே இந்த அடிமையின் இதயத்திலிருந்து பேசவும், இந்த அடிமையின் இதயத்தின் மூலமாக ஜெபத்தை பற்றிய உமது அறிவுரையை மக்களுக்கு கொடுக்கவும் அந்த ஆவியானவருக்கு என்னை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன். பரிசுத்த ஆவியான தேவனே, என் வாயிலிருந்து கொண்டு பேசும். கேட்கிற ஒரு பிள்ளையினுடைய இதயத்தையும் ஜெப ஆவியால் நிரப்பும். ஜெப ஆவியால் அனல் மூட்டி பற்றி எறிய செய்யும். இயேசு கிறிஸ்துவுக்காக ஏங்குகின்ற ஒரு இதயத்தை, அவரோடு ஒன்றிக்கக்கூடிய இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியிலே ஜெபத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். ஜெபம் என்று சொல்லப்படுவது ஒரு பெரிய டாபிக், ஒரு பெரிய தலைப்பிலே அமைந்தது. இதை பற்றி நாம் பேச போனால் நமக்கு நாட்கள் பத்தாது, வாரங்கள் பத்தாது. ஆனால் ஜெபத்தை பற்றி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில கருத்துக்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறபடி இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஜெபம் என்று சொல்லப்படுவது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு உயிர் நாடி போன்றது. நாம் உயிரோடு வாழ, இந்த உடல் உயிரோடு இருக்க எப்படி காற்றும் ஆக்சிஜனும் தேவையாக இருக்கின்றதோ, அப்படியே நம் ஆன்மா உயிரோடு இருக்க ஜெபம் மிகவும் அவசியம். ஜெபம் இல்லாத ஆத்மா செத்துப்போன ஆத்மாவாக மாறும். அதோடு கூட இன்று ஜெபம் மிக பெரிய காரியங்களை ஆற்ற வல்லதாக உள்ளது. இந்த உலகத்திலே காணப்படுகின்ற எல்லா விதமான சக்திகளையும் நாம் இன்று ஒப்பிட்டு பார்த்தால், எலக்ட்ரானிக் சக்தி, அணுசக்தி, மின்சக்தி, சோலார் சக்தி, மக்கள் சக்தி, பொருள் சக்தி, ஒரு மனிதனுடைய உடல் சக்தி, இந்த எல்லா சக்திகளையும் நீங்கள் ஒன்று திரட்டி பார்ப்பீர்கள் என்றால் இவை அனைத்தும் ஜெப சக்திக்கு ஈடாக முடியவே முடியாது. ஜெபத்தினால் ஆற்றக்கூடியதை, ஜெபத்தினால் அச்சீவ் பண்ண முடிகிற காரியங்களை வேறு எந்த சக்தியினாலும் இன்று நாம் ஆற்ற முடியாது. இதை உணர்ந்துதான் ஒரு ஆங்கில பழமொழி அழகாக சொல்கின்றது, மோர் திங்ஸ் ஆர் wrought by prayer than the world dreams of. இந்த உலகம் சாதிக்க விரும்புகிற எல்லாவற்றையும் ஜெபத்தினால் மட்டும் சாதிக்க முடியும் என்று சொல்லி நாம் அறிகின்றோம். அப்படிப்பட்ட மேன்மையான ஜெபத்தை பற்றி, அப்படிப்பட்ட வல்லமை தரக்கூடிய ஜெபத்தை பற்றி, இன்று உலகத்தை அசைக்கக்கூடிய வல்லமை உள்ள ஜெபம், விண்ணகத்தை அசைக்கக்கூடிய ஜெபம், இந்த பூமி முழுவதையும், இந்த படைப்பு முழுவதையும் அசைக்கக்கூடிய அந்த ஜெபத்தை பற்றி இந்த நேரத்திலே நாம் கற்றுக்கொண்டு இந்த ஜெபத்தினால் வரும் வல்லமையை நாம் தரித்துக் கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே நம்மையே ஒப்புக் கொடுப்போம். Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, ஜெபம் என்று சொல்வது இறைவனோடு நாம் கொள்ளும் அன்புறவை குறிக்கின்றது. ஜெபம் என்று சொல்லப்படுவது ஒரு அன்புறவு. ஜெபம் என்பது நாம் செய்கின்ற ஒரு செயலோ அல்லது நாம் சொல்கின்ற ஒரு சொல்லோ, நாம் இசைக்கின்ற ஒரு மந்திரமோ அல்ல. மாறாக இது ஒரு அன்புறவு. ஜெபம் என்று சொல்லப்படுவது ஒரு வாழ்க்கை முறை. prayer is relationship, prayer is life. அப்படி என்றால் இது ஒரு தனிப்பட்ட கலை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதோடு கூட ஜெபம் என்று சொல்லப்படுவது கடவுளுடைய கொடை.
இந்த கொடையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஜெபம் என்று சொல்லப்படுவது ஒரு உறவு என்று சொன்னேன். ஜெபத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாதாரண மனித வாழ்க்கையிலே இருக்கின்ற உறவுகளை பற்றி நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது இன்னும் சுலபமாக இருக்கும். ஒரு தாய் தன் குழந்தையோடு கொள்கின்ற உறவு. ஒரு 19-20 வயசு நிரம்பிய ஒரு பெண், அதுவரைக்கும் படித்துக்கொண்டு தான் தோன்றித்தனமாக திரிந்த ஒரு பெண், ஒரு தாய்மை பேர் அடைந்த உடனே கையிலே ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு மணிக்கணக்காக அப்படியே அமர்ந்து விடுகின்றாள். அந்த குழந்தையை உற்று நோக்கி அவளுடைய இதயமும் அந்த குழந்தையுடைய இதயமும், அவளுடைய உடலும் அந்த குழந்தையுடைய உடலும் ஒன்றித்திருக்கிற ஒரு நிலைமை அடைகின்றாள். அதுதான் அன்புறவு, அதுதான் ஜெபம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கின்ற அன்புறவு, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும், தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையே இருக்கின்ற அன்புறவு, ஒரு நண்பர்களுக்கு இடையே இருக்கின்ற அன்புறவு தான் இந்த காலகட்டத்திலே ஒரு ஜெபமாக இன்று அமைகின்றது. நாம் கடவுளோடு கொள்கின்ற உறவு தாய் குழந்தையோடு கொள்கின்ற உறவு, குழந்தை தாயோடு கொள்கின்ற உறவாகவும், நண்பனோடு கொள்கின்ற உறவு போலவும், கணவன் மனைவியோடு கொள்கின்ற தாம்பத்திய உறவு போலவும் நாம் கடவுளோடு கொள்கின்ற உறவு அமைகிறது என்றால் அதுதான் ஜெபம். அப்படி என்றால் ஆண்டவரோடு கூட நாம் இணைய வேண்டும், ஆண்டவரோடு கூட நாம் ஒன்றாக வேண்டும். காட்சி தியானம் என்று சொல்லப்படுகின்ற ஆழ்நிலை தியானத்திலே தூய இன்னாசியார் இவ்வாறாக கூறுகின்றார். காட்சி தியானத்தில் நீங்கள் தியானிக்கின்ற அந்த மறைபொருளோடு, நீங்கள் காண்கின்ற அந்த காட்சியோடு ஒன்றாகி விட வேண்டும். இயேசுவை நீங்கள் தியானித்தீர்கள் என்றால் அவரை தொட வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் நாம் உறவு கொள்வது கடவுளோடு. அந்த கடவுள் மகா பரிசுத்தர், மகா தூயவர். அவரோடு நம்முடைய இதயம் உறவினால் இணைக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இதயமும் இணைக்கப்பட தூய்மையாக இருக்க வேண்டும். எபிரேயருக்கு திருமுகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். எபிரேயர் 12:14, பரிசுத்தமின்றி ஒருவரும் தெய்வத்தை தரிசிக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் மகா பரிசுத்த கடவுளோடு உரையாட முடியும், உறவாட முடியும், அவரோடு ஒன்றிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, ஜெபம் என்று சொல்லப்படுவது ஒரு உறவு என்று சொன்னேன். ஜெபத்தை பற்றி நான் உங்களுக்கு சற்று ஆழமாக சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக இந்த உறவின் வளர்ச்சியை பற்றி சற்று நீங்கள் தெரிந்திருப்பது நல்லது. ஒரு மனித உறவிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், இரு நண்பர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவரை ஒருவர் முதல் முறை சந்திக்கும் பொழுது ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஒரு ஈர்ப்பு, அவர்களை பற்றி ஒரு நல்ல எண்ணம் உண்டாகின்றது. அவர்கள் நட்பை தொடங்குவதற்கு முதல் படியாக அமைவது அறிதல். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள விழைகின்றார்கள். டைம் பார்த்து, நீ உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யறீங்க, உங்க வீடு எங்க இருக்கு, இப்படிப்பட்ட காரியங்களை அறிய ஆரம்பிக்கிறாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசலாமா, இப்படி ஒரு உறவு ஆரம்பிக்கின்றது. இந்த உறவு அறிதலிலேயே ஆரம்பிக்கின்றது. அறியாத ஒருவரை அன்பு செய்ய முடியாது, அறியாத ஒருவரோடு கூட நாம் உறவு ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. இந்த உறவு வளரும் பொழுது பிறகு அது முழுமை அடைகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுளோடு நாம் கொள்ளும் உறவு ஜெபம் என்றால் முதலாக நாம் கடவுளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். கடவுளை பற்றி அறிந்திராவிட்டால் நம்மால் அவரோடு உறவு கொள்ளவும் முடியாது, அவரை பார்த்து நாம் ஜெபிக்கவும் முடியாது. கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்வது எப்படி? கடவுள் தன்னை பற்றி தம் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார். ஏசாயா இறைவாக்கு புத்தகம் 1 அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால், ஏசாயா 1 அதிகாரம் 2-3 வசனங்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்ளும், கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை அறியும். ஆனால் இஸ்ராயலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கின்றார், முறையிடுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நமக்கு ஜெபிக்க தெரியவில்லையா? கடவுளை பற்றி நமக்கு ஒரு ஆர்வம் இல்லையா? என்ன அர்த்தம்? நாம் கடவுளை பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். கழுதையும் காளையும் ஆண்டவரை அறிகின்றது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு மேல் எடுத்து படித்தீர்கள் என்றால், தீக்கோழிகளும் குள்ளநரிகளும் காட்டு விலங்குகளும் என்னை மகிமைப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்படி இருக்க நான் படைத்த இந்த மக்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார் ஆண்டவர். ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்வது? முதலாக ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பாதத்திலே அமர வேண்டும். எப்படி 2 நண்பர்கள் ஒருவர் பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்து ஒருவரோடு ஒருவர்
பேசி ஒருவரை ஒருவர் பற்றி தெரிந்து கொள்கிறார்களோ அப்படி நாம் உறவு கொள்ள விரும்பும் அந்த ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர வேண்டும், அவரோடு பேச வேண்டும். அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஒரு மரியாளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆண்டவருடைய அறிவினால் அவள் நிரப்பப்பட்டாள். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவர் அவளை பற்றி பாராட்டு உரையை அறிவிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். முதலாக ஆண்டவரோடு இருத்தல், அவர் பாதத்திலே அமர்ந்து அவரோடு பேசுதல், அவரோடு உரையாடுதல் கடவுளை பற்றி நாம் அறிவதற்கு முதல் வழியாக அமைகின்றது. இரண்டாவதாக இறை வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி நாம் அறிகின்றோம். தூய ஜெரோம் இவ்வாறாக கூறுகின்றார், மறைநூலை அறியாதவன் கடவுளை அறியாதவன் என்று தெள்ள தெளிவாக கூறுகின்றார். ஆம், மறைநூலிலே எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவரை பற்றிய வார்த்தைகளை, ஆண்டவரை பற்றிய வசனங்களை நாம் அறிந்து வாசித்து தியானித்து அவர் பாதத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவரை பற்றிய அறிவிலே நாம் இன்னும் அதிகமாக வளர்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய அறிவிலே நீங்கள் வளர்கின்றீர்கள். மூன்றாவதாக மறையுரைகளையும் தியான பிரசங்கங்களையும் கேட்பதால் நாம் ஆண்டவரை பற்றிய அறிவிலே வளர்கின்றோம். இப்பொழுது இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடவுளை பற்றியும் கடவுளோடு எப்படி உரையாடுவது என்பதை பற்றியும் நீங்கள் கேட்கின்றீர்கள். அப்பொழுது உங்களுக்கு கடவுளை பற்றிய அறிவு வருகின்றது. காலை திருப்பலிக்கு போகின்றீர்கள். திருப்பலியிலே வாசிக்கப்படுகின்ற வாசகங்களை கேட்கின்றீர்கள். அங்கே ஆற்றப்படுகின்ற மறையுரையை கேட்கின்றீர்கள். கடவுளை பற்றிய அறிவு உங்களுக்கு வளர்கின்றது. டிவியை ஆன் செய்து அங்கே வருகிற ஜெப சேனல் எதையாவது நீங்கள் இன்டியூன் பண்ணீர்கள் என்றால், ஆசீர்வாதம் டிவி, ஏஞ்சல் டிவி, இப்படிப்பட்ட டிவிகளை நீங்கள் டிவி சேனல்ஸ் ஓபன் பண்ணும்போது அதில் வருகின்ற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரை பற்றிய அறிவு உங்களுக்கு கடந்து வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, நான்காவதாக உலகத்திலே நடக்கின்ற சம்பவங்கள், இந்த உலகத்திலேயே நடக்கிற சம்பவங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இயற்கையின் மூலம் வெளிப்படுத்துகின்றார், மனிதர்கள் மூலம் வெளிப்படுத்துகின்றார், சம்பவங்கள் மூலம் வெளிப்படுத்துகின்றார். அப்படி என்றால் ஜெபத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் படி உறவு. கடவுளை பற்றி அறிந்து கொள்கின்ற இந்த உறவிலே முதல் படி அறிதல், கடவுளை பற்றி அறிதல். கடவுளை எப்படி அறிந்து கொள்வது? அவருடைய பாதத்தில் அமர்வதன் மூலமாக, மறைநூலை வாசித்து தியானிப்பதன் மூலமாக, மறையுரைகளையும் தியான பிரசங்கங்களையும் கேட்பதன் மூலமாக, இயற்கையிலே நடக்கும் சம்பவங்களை நாம் அங்கே கடவுளுடைய வெளிப்பாடுகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் கடவுளை பற்றி அறிகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று உலகிலே மிக பெரிய அளவில் அறிவு வளர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். அறிவியல் முன்னேற்றத்தை பார்க்கின்றோம், தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பார்க்கின்றோம். மனிதர்கள் இந்த அறிவை பெறவும் அறிவை வளர்த்து கொள்ளவும் எவ்வளவோ பாடுபடுகிறார்கள், மும்முரமாக பாடுபடுகிறார்கள். MCA படிக்கிறார்கள், MA படிக்கிறார்கள், PhD படிக்கிறார்கள், என்ஜினியரிங் படிக்கிறார்கள், பலவிதமான தொழில்நுட்பங்களை எல்லாம் படிக்கிறார்கள். படித்து 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 உலக அறிவை வளர்த்துக் கொள்கிறார்களே தவிர இன்று கடவுளை பற்றிய அறிவை தேடுகிறவர்கள் வெகு சொற்பம் பேர். உங்களே எடுத்துக்கொள்ளுங்களேன், குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள், என் பிள்ளை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், டியூஷன் போகணும், அது இவ்வளவு மார்க் வாங்கணும், அந்த படிப்பு படிக்கணும், இந்த தொழிலுக்கு போகணும்னு சொல்லி விரும்புறீங்களே தவிர இந்த பிள்ளை வேத புத்தகத்தை எடுத்து படித்து கடவுளை பற்றிய அறிவை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்க முயற்சி எடுக்கிறீங்க? எத்தனை பேர் இதுல நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கிறீங்க? நீங்களே சிந்தித்து பாருங்கள். முதலாக கடவுளை பற்றிய அறிவு நாம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது. இந்த இளம் தலைமுறை இன்னும் அறிவை பெருக்கிக் கொள்றதுக்கு இன்டர்நெட் மூலமும், செல்போன் மூலமும், வெப்சைட் மூலமும் பல விதத்தில் அறிவை பெருக்கிக் கொள்றாங்க. ஆனா கடவுளை பற்றி கேட்டு பாருங்க, எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு அது தேவையில்லை, கடவுளை பற்றி தெரிந்து கொண்டா என்ன பிரயோஜனம், செபிக்கிறதா அப்படின்னா என்ன? இன்றைய இளம் தலைமுறை அப்படியாக பேசுகிறதை நாம் கேட்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை அவரை அறிந்து கொள்ளவும், அவரை அன்பு செய்யவும், அவரை சேவிக்கவும், அவருக்கு ஊழியம் செய்வதன் மூலம் நித்திய இன்பத்திலே அவரோடு என்றும் ஒன்றித்திருக்கும் தான் நம்மளை படைச்சாரே தவிர இந்த உலகத்துல ஓவோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பதவி வகிக்கணும், பணம் திரட்டணும், நம்ம உல்லாசமா வாழணும்னு சொல்றதுக்காக அவர் படைக்கல. முதலாக நீங்க கடவுளுடைய அரசையும் கடவுளையும் தேடுங்க. மீது நீங்க தேடி நாடி நாள் பூரா அலையிற எல்லா சொத்து சுகங்களும் அறிவு வளர்ச்சிகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அவர் தாமே உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகின்றார். எரேமியா இறைவாக்கு புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 33:3. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும்
மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சொல்கிறார். நீ என்னை நோக்கி மன்றாடு. எம்சிஏ படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கணுமா? நீ என்னை நோக்கி மன்றாடு. உனக்கு புரியாத உன்னுடைய பாடங்களையும் உன்னுடைய புத்திக்கு எட்டாத மறைபொருள்களையும் நான் உனக்கு சொல்லி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். உலக பிரகாரமான அறிவுக்கும் சரி, தெய்வத்தை பற்றிய ஞானத்தும் சரி, மறு உலகத்தை பற்றிய ரகசியங்களையும் சரி, எல்லாவற்றையும் அந்த தேவாதி தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அந்த அறிவினால் உங்களை அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கின்றார். இதுதான் இன்ஃபியூஸ்ட் நாலேஜ் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கடவுளா புகுத்துற ஒரு அறிவு, ஞானத்தோடு கூடிய ஒரு அறிவு. இந்த ஞானத்தை தான் நீங்க தேடணும். இந்த ஞானத்தை தேடனீங்கன்னு சொன்னா கடவுளை தேடுவீங்க, கடவுளை அறிந்து கொள்வீங்க. ஒரு சாலமோன் இளைஞனா இருக்கும் பொழுதே இந்த ஞானத்தை தான் தேடினான். அவனுக்கு அந்த ஞானத்தையும் கொடுத்தார், செல்வத்தையும் புகழையும் பேரையும் கொடுத்தார். பெரிய ஜெப வீரனாகவும் அவனை மாற்றினார். அன்பாந்தவர்களே, இன்று ஜெபம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜெபமால சொல்லிட்டா போதும், வாரம் ஒரு முறை திருப்பலிக்கு போயிட்டா போதும், நவநாள் கொண்டாடிட்டா போதும், தேர் திருவிழாவில் கலந்துக்கிட்டா போதும் நம்ம நினைக்கிறோம். இல்ல, இது எல்லாம் சடங்காச்சாரங்கள், இதெல்லாம் வழிபாடுகள். இவை எல்லாம் நம்மை ஆண்டவருடைய இதயத்தோடு நம்முடைய இதயத்தை இணைப்பதில்லை. இது கண்கூட உங்க அனுபவத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. வாடிப்பட்டிக்கோ வர எங்கேயோ ஒரு திருவிழாவுக்கு நீங்க போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் நான் நல்ல இறை அனுபவம் பெற்றுட்டேன்ட்டு உங்களால சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பக்தி முயற்சி நிறைவேற்றிட்டு மட்டும்தான் நீங்க சொல்லலாம். ஆனால் ஜெபம் என்று சொல்லப்படுவது சாதாரண ரிச்சுவலிஸ்டிக் பிரேயர், ஒரு சடங்காச்சார முறையும் கடந்து இதயம், நம்முடைய இதயம் தெய்வத்துடைய இதயத்தோடு ஒன்றிப்பது. அதற்கு முதல் கட்டமாக நமக்கு தேவையாயிருப்பது கடவுளை பற்றிய அறிவு. என்னை நோக்கி மன்றாடு, அப்பொழுது நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு விளக்கி கொடுப்பேன் என்று சொல்கின்றார். ஒரு மரியாளை போல அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை பற்றி அறிந்து கொள்ளணும். வேத புத்தகத்தை வாசித்து ஒரு தூய ஜெரோம் சொல்வது போல விரைவசனங்களை வாசித்து தியானிப்பதன் மூலம் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மை பற்றி அறிந்து கொள்ளும் ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் செபிப்போம். இப்ப முதல் கட்டமான இந்த ஜெபத்திலே கடவுளை பற்றி அறிதல் என்கின்ற படியை நீங்க தாண்டணும். இந்த தாண்டிட்டீங்கன்னு சொன்னா இரண்டாவது படி, ஒரு உறவிலே, ஒரு நட்புறவிலே ஒருத்தரை பற்றி நீங்க எங்க இருந்து வரீங்க, எங்க இருக்கிறீங்க, என்ன எல்லாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நம்ம ரெண்டு பேரும் நட்புறவுல இருப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு நண்பர்கள் பேசிக் கொள்ளலாம். ஒரு வாலிபனும் வாலிப பெண்ணும் ஒருத்தர் அறிந்து கொண்ட பிறகு அவங்க ஒரு உடன்பாட்டுக்கு வரலாம். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நம்ம இப்படி செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க அன்பை வெளிப்படுத்துவாங்க. இரண்டாவது கட்டம் அன்பை செயல்கள் மூலம் வெளிப்படுத்துதல். முதல் கட்டம் அறிதல், இரண்டாவது கட்டம் அன்பை வெளிப்படுத்துதல், செயல்கள் மூலம் வெளிப்படுத்துதல். முதல் எந்த செயலால வெளிப்படுத்துறோம்னு சொன்னா, கடவுளோடு தங்கி இருக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கிறோம். நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா உன்னோட கொஞ்ச நேரமாவது ஸ்பெண்ட் பண்றதுக்கு, கொஞ்ச நேரமாவது பேசுறதுக்கு, கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு நல்ல மனசு இருக்கணும். அதே போல கடவுளை நீங்க அறிந்து கொண்டீர்கள் என்றால், அவரை நீங்க அன்பு செய்ய போறீங்க, அவரோட உறவு கொள்ள போறீங்கன்னா அவருக்கு நீங்க நேரத்தை கொடுக்கணும். இப்படிதான் உங்க அன்பை ஆண்டவருக்கு காட்டணும். ஒரு நாள்ல 24 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த 24 மணி நேரத்துல 1/3 10% ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கணும். 10% என்ன, ஏறக்குறைய 3 மணி நேரமாவது நீங்க ஆண்டவருக்கு கொடுத்தீர்கள் என்றால் அது நீங்கள் அவருக்கு அன்பை வெளிப்படுத்துறீர்கள் என்று அர்த்தம். அன்பை எப்படி வெளிப்படுத்துவீங்க? ரெண்டு நண்பர்கள் ஒன்னா சேர்ந்தா ஒருத்தர் கையை பிடிப்பாங்க, அணைச்சி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, ஒரு பரிசு பொருள், ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, ஒரு அடையாள பொருளை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. அதே போல நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் நாம் அவருக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும், நம்முடைய நேரத்தை கொடுக்கணும். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இதயத்தை அணைத்து பிடிக்கலாம். உம்மை நோக்கி என் கரங்களை உயர்த்துறேன், கரங்களை உயர்த்தலாம். முகம் குப்புற விழுந்து நீ என் தேவன் என்று ஆராதிக்கலாம். இந்த உடல் மூலமாக, இந்த உடலினுடைய செயல்கள் மூலமாக ஆண்டவருக்கு நம்ம அன்பை வெளிப்படுத்துறோம். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதன் மூலமாக நாம் ஆண்டவருக்கு அன்பை வெளிப்படுத்துகின்றோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்றேன். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள். லூக்கா 10:38 முதல் 42. இதிலே ஒரு நிகழ்ச்சியை நாம் படிக்கின்றோம். இயேசுவுக்கு பிரியமான நண்பர்கள் 2 பேரை நம்ம பார்க்கிறோம். மார்த்தாளும் மரியாளும் இயேசுவுக்கு மிகவும் பிடித்தமான நண்பர்கள். இந்த 2 பேரும் இயேசுவை வரவேற்கிறாங்க. மார்த்தாள் ஆண்டவருக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றாள். 2வது நிலை உறவுல அன்பை வெளிப்படுத்தல்னு சொன்ன. மார்த்தாள் எப்படி ஆண்டவருக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாள்? ஆண்டவருக்கு நல்ல சுவையான உணவு சமைச்சு ஆண்டவரை சாப்பிட வைக்கணும்,
அப்படி மார்த்தாள் தன்னுடைய அன்பை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகின்றாள். மரியாள் ஆண்டவர் அன்பு செய்கிறாள். அவ எப்படி வெளிப்படுத்த விரும்புறா? அவர் பக்கத்துல நான் இருந்தாவே போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கொள்கின்றாள். மரியாளும் அன்பை வெளிப்படுத்துகின்றாள், மார்த்தாளும் அன்பை வெளிப்படுத்துகின்றாள். ஆனால் ஆண்டவர் மரியாளை பாராட்டி அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுபடாது என்று சொல்கின்றாள். அன்பாண்டவர்களே, ஆண்டவருக்காக பல காரியங்களை நம்ம செய்யறோம். மக்கள் தொண்டு, மகேசம் தொண்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேவை சேவை அது இது நம்ம போறோம். ஆனா ஆண்டவரோட இருக்க மறந்துடுறோம். இரண்டாவது கட்டமான இந்த படியில, உறவுல ஆண்டவருக்கு நம்ம வெளிப்படுத்த நம்முடைய செயல்கள் மட்டும் முக்கியம் இல்ல, நமக்கு அவருக்கு நேரத்தை கொடுத்து அவரோட பாதத்தில் அமரணும். எவ்வளவு நேரம் நீங்க கடவுளோட செலவழிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவும் உங்களுடைய உறவு ஆழமாவதற்கு அது ஒரு வழியாக மாறும். முதல் படியில அறிதல், இரண்டாவது படியில அன்பை வெளிப்படுத்துதல், மூன்றாவது படியில ஆழ்ந்த அமைதி, இன்டென்ஸ் பிரசன்ஸ், டீப் பிரசன்ஸ் சொல்லுவோம். ஒருவரோட ஒரு நட்பு கொண்டு 2 நண்பர்கள் எடுத்துக்கொள்ளும். பல வருஷங்கள் அவங்க நண்பர்களா இருந்துட்டாங்க. ஒரு காலகட்டத்துல நடுத்தர வயதெல்லாம் கடந்துட்ட பிறகு ஒருத்தர் சந்திப்பாங்க. சந்தித்து நல்லா இருக்கிறீங்களா, ஒரு சில வார்த்தைகள் பேசிட்ட பிறகு 2 பேரும் ஆழ்ந்த அமைதியில உட்கார்ந்துருவாங்க. நீ என் பக்கத்துல இருக்கிறதே போதுமானது, நான் உன் பக்கத்துல இருக்கிறதே போதுமானதுன்னு சொல்லிட்டு ஆழ்ந்த அமைதியில உட்கார்ந்து நிம்மதியா இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க. பரபரப்பான குடும்ப வாழ்க்கையை நடத்தி அவங்களுடைய பிற்காலம் ஒரு 55-60 வயசு அடைஞ்சிட்ட பிறகு, பிள்ளைகளை எல்லாம் செட்டில் பண்ணிட்ட பிறகு, அந்த கணவனும் மனைவியும் வீட்டுல இருப்பாங்க. 2 பேரும் பக்கத்துல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, அல்லது வேற ஏதாவது வேலை செய்துட்டு இருப்பாங்க. ஒரு பேச்சும் இருக்காது. சில சமயம் சும்மாவே உட்கார்ந்து இருப்பாங்க. 2 பேருமா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பார்க்ல உட்கார்ந்துருப்பாங்க. மணிக்கணக்கா உட்கார்ந்துருப்பாங்க, பேச்சு இல்ல. ஏன்? அவர்களுடைய இதயம் ஒன்றாகி விட்டது. இனி வார்த்தைக்கு அங்க தேவையில்லை அப்படின்ட்டு அர்த்தம். வார்த்தைகளையும் கடந்த ஒரு இதய ஐக்கியத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. அதுதான் ஆழ்ந்த அமைதி. பிரியமானவர்களே, நாம் கடவுளோடு கொள்கின்ற இந்த உறவு, ஜெபத்தினுடைய 3வது படியிலே கடவுளோட நாம் நம்முடைய இதயம் இணைஞ்சிட்ட பிறகு நாம் அவரோட ஐக்கியமாயிட்டு ஆழ்ந்த அமைதிக்குள்ள கடந்து இறை பிரசன்னத்துக்குள்ள அப்படியே நம்ம மூழ்கிடுவோம். கடவுளுடைய அன்புல அப்படியே மூழ்கி நம்ம சுவாசிக்க ஆரம்பிப்போம். இதுதான் ஆழ்நிலை தியானம் அல்லது கான்டெம்ப்ளேட்டிவ் பிரேயர் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஜெபங்கள்லையும் மிக 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 உன்னதமான ஜெபம், மிக 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 வல்லமையுள்ள ஜெபம் ஆண்டவரோடு கொள்கின்ற இந்த ஐக்கிய ஜெபம். இந்த 3வது படிக்கு கடந்து போகிறது ரொம்ப சுலபம். முதல் படியும் 2வது படியும் நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னு சொன்னா, இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மரியாளை பார்த்து அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னது போல ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றார்? திருப்பாடல்கள் 46:10வது வசனம், அமைதி கொண்டு நானே கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆம், அமைதி கொண்டு நான் கடவுள் என்று அமைந்து கொள்ளுங்கள். அது இங்கிலீஷ்ல நல்லா சொன்னா, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். என் சமூகத்துல நீ அமைதியா உட்கார்ந்துரு, அப்ப நீ கடவுள் என்று நான் அறிந்து கொள்வேன். நான் கடவுள் என்று நீ அறிந்து கொண்டாய் என்றால் என் சமூகத்துல நீ வார்த்தையே எழுந்து போய் உட்கார்ந்துருப்ப அப்படின்ட்டு அர்த்தம். அந்த ஆழ்ந்த நிலைக்கு நம்ம கடந்து போக வேண்டும். மரியாள் இயேசுவை பெற்றெடுத்து மரியாளை பாருங்க. லூக்கா 2:51, மரியாள் இவை எல்லாவற்றையும் தன் இதயத்தில் வைத்து தியானித்துக் கொண்டிருந்தாள், சிந்தித்துக் கொண்டிருந்தாள். லூக்கா 2:51 பார்க்கிறோம். மிகச்சிறந்த ஜெப வீராங்கனை மாதாள். அந்த ஒரு நிலைமைக்கு நாம் ஒவ்வொருவரும் கடந்து வர்றதுக்கு இது கடவுளுடைய கொடை. நாம் அதை விரும்பி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஓசையா இறைவாக்கு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறாக கூறுகின்றார், நான் நயமாக கவர்ந்தெழுத்து அவளை பாலை நிலத்திற்கு கூட்டிச் செல்வேன், அங்கே நெஞ்சுருக அவளோடு பேசுவேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். நயமாக கவர்ந்தெழுத்து பாலை நிலத்துக்கு கொண்டு வருவேன்னு சொல்றதுதான் அந்த ஆழ்நிலை ஜெபத்துக்கு அர்த்தம். இந்த ஜெபத்தை நம்ம எப்படி அடையிறது? குளிக்க போற ஒருத்தவங்க இன்னைக்கு நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க என்ன செய்யணும்? குளத்துல இருக்கிற தண்ணியில விழணும், கையும் காலையும் அசைச்சு அவங்க நீச்சறதுக்கு பழகணும். அப்புறம்தான் அவங்களுக்கு நீச்சல் பழக்கம் வரும். அதே போலதான் ஜெபத்துல ஆழமா நான் ஜெபிக்கணும், ஆண்டவரோட மிக நெருங்கிய ஒன்றிப்பு எனக்கு வேணும்னு சொன்னா அதை கத்துக்கொள்றதுக்கு ஒரே வழி ஜெபத்துல நம்ம இறங்கணும். ஜெபிக்க 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 நாம் ஜெபமாக மாற வேண்டும். ஒன் ஹூ பிரேஸ் இஸ் a prayer. ஜெபிக்கிற ஒருவர் ஜெபமாகவே மாறுகின்றார். ஜெபம் என்று சொல்லப்படுவது ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு என்கவுண்டர் என்று சொன்னால் ஒருவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஜெபமா இருக்கும். ஒரு அருள் சகோதரி ஒரு நர்ஸா இருக்கும் பொழுது அவங்க இளம் வயசுல பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னால
நின்று ஜெபம் பண்ணிட்டு மருந்து லோடு பண்ணி ஊசி போடுவாங்களாம். கொஞ்சம் அவங்க நடுத்தர வயசுக்கு வந்துட்ட பிறகு அவங்க என்ன செய்வாங்களாம், லோட் பண்ணி இன்ஜெக்ஷன் போடும்போது சிலுவை போட்டுட்டு ஊசி போட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நடுத்தர வயதை கடந்துட்ட பிறகு அவங்கள கூட பணியாற்றினவங்க, இந்த சகோதரி இவ்வளோ ஜெபத்தில் இருந்தாங்க, பேஷண்ட்க்கு மருந்து கொடுக்கும் முன்னே ஊசி போடுமுன்னு ஜெபிச்சாங்க, மருந்து கொடுக்கும்போதும் ஊசி போடும்போதும் ஜெபிச்சுக்கிட்டே செஞ்சாங்க, இப்போ ஒன்றுமே காணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களாம், இப்போ என்னுடைய வாழ்வு முழுவதுமே ஜெபமாக மாறிவிட்டது. ஆம் பிரியமானவர்களே, அதுதான் அந்த ஆழ்நிலை ஜெபம் 3ஆம் படி. அன்பாந்தவர்களே, இப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நம்மையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னாக்க தூய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களே சொல்வது போல, 1 தெசலோனிக்கேயர் 5, 16 முதல் 18 வசனங்களே சொல்வது போல, இடைவிடாமல் ஜெபியுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று அவர் சொல்லுகிற அந்த கட்டளையையும் நாம் நிறைவேற்றுவர்களாக மாறுவோம். ஆண்டவருக்குள்ளேயே நாம் இருப்போம். அந்த அனுபவம் தான் ஜெப அனுபவம். இன்றைக்கு நிறைய மக்கள் ஜெப அனுபவத்தை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு ஆசிரமங்களை தேடி போறாங்க. மெய்யான உண்மையும் சத்தியமும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு பல இடங்களுக்கு ஓடுறாங்க. ஜெபிக்க கத்துக்கொள்றதுக்கு யோகாவுக்கு ஓடுறாங்க, ஆசிரமங்களுக்கு ஓடி அதையும் இதையும் கத்துக்கிறாங்க. நான் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜெபக்க கற்றுக் கொடுக்கின்ற ஒரு குரு. லூக்கா 11 அப்போஸ்தலர்கள் அவரை பார்த்து, ஆண்டவரே நீர் பேய்களை ஓட்டுகிறீர், நோய்களை குணமாக்குகிறீர், பல வல்ல செயல்களை செய்கிறீர், ஆனா எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்ட்டு மட்டும் கேட்கிறாங்க. அப்படி நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க கற்றுக் கொடும்படியாக நாம் ஆண்டவரை மன்றாடும் பொழுது, அவரையே நாம் நோக்கி இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுகின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, முதல் படியாகிய அறிதல், 2வது படியாக அன்பை வெளிப்படுத்துதல், 3வது படியாகிய ஆழ்ந்த ஒன்றிப்பு, ஆழ்ந்த அமைதி, இதை கடந்து வந்துட்டோன்னு சொன்னா நம்ம ஜெபிக்கிற மக்கள்ன்ட்டு அர்த்தம். இந்த ஜெபம் நம்மிலே மாற்றத்தை உண்டாக்கணும். இந்த ஜெபத்துக்கு நம்முடைய பண்புகள் உண்டு. ஜெபிக்கிற ஒரு நபரை பார்த்து இவங்க ஜெபிக்கிறவங்கன்ட்டு எப்படி நம்ம சொல்வோம்? ஜெபமானது நம்மை உருமாற்ற வேண்டும். நம்முடைய குணங்கள் மாறணும். நான் கோபக்காரியா இருந்தேன்னா ஜெபிக்க 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 என் இயேசுவோட நான் உறவு கொள்ள கொள்ள இதயத்தில் தாட்சியம் சாந்தமான அந்த இயேசுனுடைய சாந்தமும் தாட்சியும் பொறுமையும் எனக்கு கடந்து வரும். நான் ஜெபிக்கிற ஜெபம் என்னை உருமாற்றும். எனக்கு பேராசை பொருளாசை இருக்குதுன்னு சொன்னா ஜெபத்தில் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்ட பிறகு அவர் என்னுடைய ஏக சொத்து, அவர் எனக்கு போதும், எனக்கு சொத்து சுகமும் வேண்டான்னு சொல்லி பற்றற்றவளா நான் மாற ஆரம்பிப்பேன். இந்த உலகம் எனக்கு சதம் இல்லை, நான் மறு உலகாக படைக்கப்பட்டவள்னு சொல்லிட்டு நான் வாழ்வேன். அது ஜெபம் நம்மை உருமாற்றும் பண்பு கொண்டது. ஜெபிக்கிற ஒரு நபரை நம்ம இப்படிதான் இனம் கண்டு கொள்ள முடியும். 2வதாக, ஜெபிக்கிற ஒரு நபர் நான் ஜெபிச்சா போதும்னு சொல்லிட்டு அதோட திருப்தி அடைய மாட்டாங்க. அவங்களுக்கு ஆத்ம பாரத்தை ஆண்டவர் கொடுப்பார். இன்னும் அதிகம் பேர் ஆண்டவர் அறியணும், இன்னும் அதிகம் பேர் பரிசுத்தமாகணும், இன்னும் அதிகம் பேரை நான் ஆண்டவர் பாதத்துல கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆத்ம பாரம் கடந்து வரும். ஜெபிக்கிற நபரனுடைய 2வது அடையாளம் ஆத்ம பாரம். 3வதாக, ஜெபம் நம்முடைய வாழ்வில் கனி தர வேண்டும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிசுத்தாவினுடைய கனிகள் 9 நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டாக நம்ம உண்மையாவே ஜெபிக்கிறோம் என்ற அர்த்தம். ஜெபம் நம்மை உருமாற்ற வேண்டும், ஆத்ம பாரத்தை நமக்கு கொடுக்க வேண்டும், நாம் கனி தருகிறவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். அப்படி என்றால் தான் நாம் உண்மையாகவே ஜெபிக்கிறோம் என்ற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் எங்ககிட்ட கவுன்சிலிங்க்கு வர்றது உண்டு. வரவங்களை நிறைய பேர் ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஜெபிக்கணும்னு நல்ல ஆசை இருக்கு சிஸ்டர், ஜெபிக்க முடியல. பைபிள் படிக்கணும்னு ஆசை இருக்கு சிஸ்டர், பைபிளை திறந்தா உறக்கம். அப்படியே மீறி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னாக்க உறங்கி போயிடுறேன், இல்லைன்னு சொன்னாக்க எனக்கு பராக்கு வருது அப்படின்ட்டு சொல்றீங்க. என்ன காரணம்? ஜெபிக்க ஆசை இருந்து ஏன் ஜெபிக்க முடியல? ஜெபத்திற்கான தடைகளை நம்ம சுருக்கமா பார்ப்போம். பிரியமானவர்களே, முதல் தடை பாவம். அன்பார்ந்தவர்களே, நாம் தொடக்கத்தில் கூறியது போல ஜெபம் என்று சொல்லப்படுவது மகா பரிசுத்தராகிய கடவுளோடு நாம் கொள்கின்ற உறவு. அந்த பரிசுத்தரோடு நாம் உறவு கொள்ள நாம் பரிசுத்தமா இல்லைன்னு சொன்னாக்க ஜெபிக்க முடியாது. ஏசாயா இறைவாக்கு புத்தகம் 51வது அதிகாரம் 1-2 வசனங்கள். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை, செவிசாய்க்க இயலாதவாறு அவருடைய செவி மந்தமாக்கி விடவில்லை, ஆனால் உங்களுடைய தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே தடை சுவராக அமைகின்றது என்று சொல்கின்றார். உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்குகிறது என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, இந்த பாவமாகிய தடை சுவரை நாம் உடைத்தெறிந்தால் மட்டுமே நம்முடைய ஆத்மா ஆண்டருடைய ஆன்மாவோடு கூட, நம்முடைய இதயம் ஆண்டருடைய இதயத்தோடு கூட அன்புறவு கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் ஜெபம் செய்ய நிற்கும் பொழுது
யார் மேலாவது உங்களுக்கு மனத்தாங்கள் இருந்தால் மன்னித்து விடுங்கள். பாத்தீங்களா, மன்னிப்பு இல்லாம வெறுப்பு, கசப்பு உணர்ச்சி, பழிவாங்கும் குணம், சீற்றம், பொறாமை ஒரு இதயத்துல இருந்தா நிச்சயமா அந்த இதயம் ஆண்டவரோடு ஜெபத்தில் ஈடுபடவே முடியாது. நிச்சயத்தில் நிச்சயம் கசப்புணர்ச்சியும் கோபத்தையும் வெறுப்பையும் எடுத்து மாற்றணும். நீங்கள் ஜெபம் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது உங்களுக்கு மனத்தாங்கள் இருந்தால் மன்னித்து விடுங்கள் ஆண்டவர் சொல்றார். மன்னியாதவங்களுக்கு ஜெபத்துல ஒரு வல்லமையும் ஆண்டவர் தரவே மாட்டார். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு கீழ்ப்படுகிற உள்ளம் இருந்தால் மட்டும்தான் ஜெபிக்க முடியும். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 28:9. கட்டளைகளை கேளாதபடி தன் காதுகளை திருப்புகிறவனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பை தரும். பல மணி நேரம் கையை உயர்த்தி அலுவலியா அலுவலியா ஜெபம் பண்ணலாம். 11 நவநாட்களை நம்ம வாசிக்கலாம். 11 கோயிலுக்கு போய் நம்ம திரியாத்திரை செய்துட்டு வரலாம். ஆனா கடவுளுடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படிக்கலன்னு சொன்னா இது எல்லாம் அவருக்கு அருவருப்பை தரும். ஏசாயா புத்தகம் 1 அதிகாரத்தில் சொல்றார், உங்களுடைய வழிபாடுகளும் உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய அமாவாசை கொண்டாட்டங்களும் எனக்கு அருவருப்பை தருகின்றன சொல்றார். ஏன்? கரைப்பட்ட கையோடு கரைப்பட்ட இதயத்தோடு நீங்க செய்றீங்க. ஆண்டவர் சொல்றார், ஜெபிக்க ஆசை உள்ள மக்களே, ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புற மக்களே, பாவத்தை முதல்ல உடை தெரியுங்க, பாவத்தின் வேற நீங்க பிடுங்கி எறியுங்க. அப்ப மட்டும்தான் ஆண்டவரோட நீங்க உறவு கொள்ள முடியும். திருப்பாடல்கள் 66:18. திருப்பாடல்கள் 66:18. என் உள்ளத்தில் தீய சிந்தனையை வளர்த்தேன் ஆகில் என் தலைவர் எனக்கு செவி சாய்க்க மாட்டார். உள்ளத்துல தீமை இருந்தா கடவுள் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டார். நிறைய பேர் சொல்வீங்க, இத்தனை வருஷம் நான் ஜெபிக்கிறேன், இத்தனை தடவை நான் கேட்டுட்டேன், இவ்வளோ நேர்ச்சி செய்துட்டேன், என் மன்றாட்டு கேட்கப்படலைன்னு சொல்வீங்க. இதயத்தை சோதித்து பாருங்க. பாவம் என்கிற தடை இருக்குதா? கட்டளைகளை கேட்காதபடி நீங்க கீழ்ப்படிதல் இல்லாத மக்களா இருக்கிறீங்களா? தீய சிந்தனையை வளர்க்கிறீர்களா? இதை எல்லாத்தையும் தூக்கி எறியுங்க. அப்போ உங்களுக்கு ஜெபிக்கிற வரம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதல் தடை பாவம். இரண்டாவது தடை சிலை வழிபாடு. கடவுளுக்கு முதலிடத்தை கொடுக்காம வேற எதையாவது உங்க இதயத்துல ஏற்றி வைத்திருந்தீர்கள் என்றால், வேற ஒரு நபரோ அல்லது சொத்தோ சுகமோ பட்டமோ பதவியோ உங்க இதயத்துல முதலிடத்தை பிடிச்சிருந்தா அது நீங்க விக்கிரகம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இந்த விக்கிரகத்தை வைத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இதை உடைத்தெறிந்தால் மட்டும்தான் உங்க இதயத்துக்குள்ள ஆண்டவர் வர முடியும், அவரோட கூட நீங்க இணைய முடியும். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 21வது வசனம் 6:21. உன் செல்வம் எங்குண்டோ அங்கே உன் இதயம் உண்டு என்று சொல்றார் ஆண்டவர். உன்னுடைய ஏக சொத்தாகவும் செல்வமாகவும் ஆண்டவரை வைத்துக்கொள். அப்பொழுது உன் இதயம் அவரோட இணையும். உன் தகப்பனையும் தாயினையும் அன்பு செய்யணும், உன் கணவனையும் மனைவியையும் அன்பு செய்யணும், உன் பிள்ளைகளை அன்பு செய்யணும். இந்த அன்பு எல்லாமே முதல் தரமான அன்பு கடவுளுக்கு கொடுத்த பிறகு வர வேண்டுமே தவிர இது எல்லாத்தையும் மேல ஏற்றி வச்சுட்டு அப்புறம் கடவுளுக்கு ஏதோ பிச்சை போட்ட மாதிரி அன்பு கொடுக்கறது இல்ல. முதல் அன்பை, முழு அன்பை கடவுளுக்கு கொடுத்தீர்கள் என்றால் ஜெபிப்பது உங்களுக்கு சுலபமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது தடை ஜெபத்திற்கு நேரம் கொடுக்காம பிரமாணிக்கம் என்று இருத்தல். ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது, ஜெபத்துக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஜெபிக்க முடியாது. நிறைய பேர் பரபரப்பா இருப்பாங்க. நான் இங்க போறேன், அது செய்யறேன், இந்த தொண்டு செய்யறேன், அந்த தொண்டு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா இருப்பாங்க. கடவுளுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஜெபிப்பதற்கோ நேரம் இல்லை. அப்படியே ராத்திரியில கடை சாப்பிட்டுட்டு தூங்க போக முன்ன நாங்க ஜெபிக்கிறோம்னு உட்கார்ந்தீங்கன்னா தூக்கத்தின் ஆவிதான் உங்களை ஆட்கொள்ளுமே தவிர ஜெப ஆவி உங்களை ஆட்கொள்ள முடியாது. ஆண்டவர் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் சீடர்களை பார்த்து இவ்வாறாக கேட்கின்றார், 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்க கூடாதா? உங்களால் கூடாமல் போயிற்றா என்று கேட்கின்றார். அன்பாந்தவர்களே, நம்முடைய நேரத்துல 1 மணி நேரம் நம்ம நல்லா இருக்கிற நேரம், நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரத்தை ஆண்டவருக்கு நம்ம ஜெபத்துக்கு கொடுக்க வேண்டும். 4வது தடை உள்ளத்தில் இருக்கின்ற செருக்கு. தான் என்ற அகந்தை இருந்தால் ஜெபிக்க முடியாது. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 18:9. பரிசேயனும் ஆயக்காரனும் அவங்க 2 பேரும் ஜெபம் செய்ய போகிறார்கள். அந்த பரிசேயன் தன்னை பற்றி பெருமை எடுத்துக் கொள்கிறான் கடவுளுடைய சமூகத்துல. அந்த ஆயக்காரன் தூரத்துல நின்னு பாவி என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்கின்றான். பாண்டவர் என்ன சொல்றார்? அந்த ஆயக்காரன் நீதிமானாக வீடு திரும்பினான் என்று சொல்கின்றார். நம்ம உள்ளத்துல தாட்சியும் பணிவும் இருக்கும் பொழுது ஜெபிக்க முடியும். இப்ப ஜெபிப்பதற்கு தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவம், நம்முடைய சிலை வழிபாடுகள், நம்முடைய பிரமாணிக்கமின்மை, நம்முடைய செருக்கு, இவற்றை நீங்கள் உடைத்தெறிந்தீர்கள் என்றால் ஜெபிப்பது சுலபமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஜெபிப்பது? இப்ப நான் தடைகளை நீக்கிட்டீங்க, எப்படி ஜெபிக்கிறது? முதலாக தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை.
ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னாலே அது நம்முடைய சொந்த மனித முயற்சியினால் ஆவதல்ல, பரிசுத்த ஆவியினால் ஆகின்ற காரியம். பரிசுத்த ஆவியின் துணையின்றி நம்மால் ஜெபிக்க முடியாது. ரோமியருக்கு திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரோமியர் 8:26. தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். ஏனெனில் எப்படி ஜெபிப்பது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பெருந்து பேசுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, தூய ஆவியார் நம்முடைய இதயத்திலிருந்து பெருமூச்சுகளோடு கூட அவர் சொல் வடிவம் பெற முடியாத வார்த்தைகளால் ஜெபிக்கிறார், அந்நிய பாஷையினால ஜெபிக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் நாம் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக மாறுகிறோம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுகிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை வரத்துல பரிசுத்தாவை கொடுக்கின்ற பரவச பேசி நாம ஜெபிக்கும் பொழுது அது உன்னதமான ஜெபமும் வல்லமையுள்ள ஜெபமும் இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மிடம் கேட்கிற ஜெபமாக மாறுகின்றது. பரிசுத்தாவினுடைய துணையின்றி இயேசுவேன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 12:3. அப்ப நம்ம ஜெபிக்க நிற்கும் பொழுது பரிசுத்தாவியானவரே என்னை நிரப்பும், எனக்குள்ள இருந்து ஜெபியும், என் வலுவற்ற நிலையில் எனக்காக பரிந்து பேசும்னு சொல்லிட்டு நம்ம பரிசுத்தாவியானவருக்கு விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். துதி ஜெபம், ஆவியில் நிரம்பி துதிப்பது, அது மிகவும் மிகவும் வல்லமையுள்ள ஒரு ஜெபம். இரண்டாவதாக நம்முடைய ஜெபம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். தூயாவியானுடைய துணையோடு ஜெபிக்கணும். இரண்டாவது நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். ஆணித்தரமான விசுவாசம். நான் ஆண்டவர்கிட்ட இந்த விண்ணப்பம் செய்யறேன், அது எனக்கு கிடைச்சிருச்சுன்ட்டு உள்ளத்துல உறுதியா விசுவசிங்க, நம்புங்க, அப்ப நீங்க கேட்டதை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். லூக்கா 11:9. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நம்முடைய ஜெபம் தேடுகிற ஆண்டவரை தேடுகிற ஜெபமாக, ஆண்டவருடைய மகிமையை தேடுகிற ஜெபமாக, ஆண்டவருடைய அரசாட்சியை கட்டி எடுக்கிற முயற்சியாக இருக்கும்போது அது நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்படும். முதலாவது தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். மூன்றாவது கடவுளுடைய இயேசுவினுடைய வாக்குறுதிகளை ஏறெடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். திருப்பாடல் 91:14. திருப்பாடலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 11வது வசனத்திலிருந்து 12, 13, 14 இது எல்லாமே வாக்குத்தத்தங்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்து செல்வீர்கள், இளம் சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் மிதித்து போடுவீர்கள். 91ஆம் சங்கீதம் 11வது வசனம். வாக்குத்தத்தம். சிங்கத்துக்கும் பயப்பட மாட்டேன், பாம்புக்கும் பயப்பட மாட்டேன், நீ செல்லுமிடமெல்லாம் உன்னை காக்கும்படி என் தூதருக்கு உண்மை குறித்து கட்டளையிட்டேன் ஆண்டவர் சொல்றார். 14வது வசனம். நீ என் மீது அன்பு கொண்டதால் உன்னை காப்பாற்றுவேன், என் நாமத்தை கூவி அழைப்பதால் உன்னை தப்பிவித்து விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றார். இந்த வாக்கு தத்தங்களை நமக்குரியதாக மாற்றிக்கொண்டு நாம ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு அச்சத்துக்குரிய ஆவியை, கோழைத்தனத்துக்குள்ள ஆவியை அல்ல, வல்லமையின் ஆவியை கொடுக்கின்றார் என்று தூய பவுல் நமக்கு கொடுக்கின்றார். விண்ணக தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க எவ்வளவோ வல்லவராக இருக்கின்றார். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் குடியிருந்தால் விரும்பி கேட்டதையெல்லாம் அவர் கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை கையில் எடுத்து போராடி ஜெபிக்கணும். இது என்னுடையதுன்னு சொல்லி உரிமை பாராட்டி நம்ம ஜெபிக்கணும். அப்ப அது நமக்கு கிடைக்கும். நான்காவதாக வல்லமையோடு ஜெபிக்கணும். Pray with power. வல்லமைக்காகவும் ஜெபிக்கணும், வல்லமையோடையும் ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 10:19. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமைகளை எதிர்த்து போராடவும் உங்களுக்கு நான் வல்லமை அளித்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். அதை கையில் எடுத்துக்கணும். ஒரு பேய் பிசாசும் என்கிட்ட வர முடியாது, சாத்தான் மேல எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள்ல விசுவசிப்பவனுக்கு இவ்வளோ வல்லமைகள் இருக்கும். என் நாமத்தினால் பேய்களை ஓட்டுவார்கள், நோய்களை குணமாக்குவார்கள், அந்நிய பாஷையில பேசுவார்கள், நோயாளிகள் மேல கைகளை வைப்பார்கள், அவர்கள் நலம் பெறுவார்கள், கொல்லும் நஞ்சை அவர்கள் குடித்தாலும் ஒன்றும் செய்யாது. இந்த வல்லமையை நாம் ஏறெடுத்து ஜெபிக்கணும், வல்லமைக்காக ஜெபிக்கணும். பிறருக்காக நாம் ஜெபிக்க போகும்பொழுது இந்த வல்லமை என்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று அந்த உபயோகித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது, நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16 18 வசனங்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். அப்படியே நீங்க அதை திருப்பி போடுங்க. எந்த காரியத்துக்கு நன்றி சொல்ல பழகுங்க. தலைவலிக்கு தான் நன்றி சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா நன்றி சொல்லுங்க, ஒரு துக்கமான நெய்தி வச்சா இதுக்கு கூட நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி பழகுங்க.
எல்லாத்துக்கும் நீங்க நன்றி, சாப்பிட போற நன்றி, இந்த தண்ணிக்கு நன்றி, இந்த வீட்டுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்களா மாறுவீங்க. நீங்க இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க மகிழ்ச்சி, கடவுள் கொடுக்கிற மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியில் தூய்க்கும் அந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கும். என் கடவுள் அங்க குடியிருப்பார். கடவுளுடைய அரசு என்பது உண்பதும் குடிப்பதிலும் அல்ல, மாறாக உண்மையிலும் நீதியிலும் தூய் ஆவியார் கொடுக்கும் மகிழ்ச்சியிலும் இருக்குது. இப்போ இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற பிள்ளைகளுக்கு அந்த மகிழ்ச்சி உரிமை உள்ளதாக மாறும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஜெபம் தூய் ஆவியால் நிரப்பப்பட்ட வல்லமையோடு இருக்கணும். இரண்டாவது, விசுவாசத்தோட ஜெபிக்கணும். கடவுளுடைய வாக்குறுதிகளை ஏறெடுத்து நம்ம ஜெபிக்கணும். வல்லமைக்காகவும் வல்லமையோடையும் ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது மனம் கசந்து அழுது புலம்பி நம்ம ஒரு மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுத்தோம்னு சொன்னா அந்த ஜெபம் நமக்கு கேட்கப்படும். அன்னாள் சாமுவேலின் தாய் பிள்ளை இல்லாம மலடியாயிருந்தாள். அவருடைய சக்களத்தை அவளை ரொம்ப துன்புறுத்திட்டு வந்தா. ஆண்டுடைய சமூகத்தில் அன்னாள் சென்று மனம் கசந்து அழுது புலம்பி மன்றாடினாள். 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 10வது வசனத்துல அந்த ஜெபத்தை கேட்டு அருமையான மகன் சாமுவேல் ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கின்றான். போராடி ஜெபித்தாள் அந்த அண்ணா. தேவரீர் எனக்கு ஒரு ஆண்மகவை கொடுத்தீர் என்றால் அவனை அவனுடைய வாழ்நாள் முழுசு உமக்கு ஊழியத்துக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி போராடி ஜெபிக்கிறா. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பரிந்து பேசி ஜெபிக்கணும். பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம் என்று மிக வல்லமை உள்ளது. உலகத்துக்காக, நாட்டுக்காக, திருச்சபைக்காக, இளம் பிள்ளைகளுக்காக, வயோதிபர்களுக்காக, தம்பதியர்களுக்காக, இப்படி பலருக்காகவும் பரிந்து பேசி நம்ம ஜெபிக்கணும். இடைவிடாமல் எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொன்னாக்க நம்ம இப்படி ஜெபிக்கும் பொழுது நமக்கு இடைவிடாமல் ஜெபிக்கிற மக்களாக நாம் மாறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஜெபத்திற்கான தடைகளை அகற்றி போட்டு பரிசுத்தாவினுடைய துணையோடு, அபிஷேகத்தோடு, விசுவாசத்தோடு, இறைவனுடைய வாக்குத்தத்தங்களை ஏறெடுத்து வல்லமையோடு இடைவிடாமல் பரிந்து பேசி மனம் கசந்து அழுது விடாமுயற்சியோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நமது ஜெயமும் கேட்கப்படும். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே இந்த ஒரு கைம்பெண், ஒரு விதவை, ஒரு நீதிபதிகிட்ட போய் தனக்கு நீதி வழங்கும்படி ஓயாம தொந்தரவு பண்றான். இவர் விதவிதானேன்னு சொல்லிட்டு அசட்டத்தனமா அந்த நீதிபதி சும்மா இருக்கிறான். ஒரு நாள் அவன் என்ன சொல்றான், இந்த பெண் விடாம என்ன தொல்லை பண்றான், அவளுக்கு நான் நீதி வழங்குவேன்னு சொல்லி நீதி வழங்குறாள். அப்படி நீங்க இரவும் பகலும் தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்பொழுது ஆண்டவர் செவிசாய்க்காமல் இருப்பாரா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம விடாமுயற்சியோடு கூட நம்ம ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, ஜெபத்துல பலவிதமான ஜெபங்கள் உண்டு. தனி ஜெபம், நம்ம தனிமையா அமர்ந்து ஆண்டவரோடு கூட துதித்து பாடி புகழ்ந்து ஆராதித்து ஜெபிக்கிற ஜெபம். குழு ஜெபம், ஒரு குழுவா இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் இன்று மிகவும் வல்லமை உள்ளது. அங்க ஜெபக்குழு, இங்க ஜெபக்குழு, அதுல இணைந்து ஜெபிக்கிறது. மூன்றாவது, பரிந்துரை ஜெபம். வாரத்துக்கு ஒரு முறை ஆவியில் ஒருமனப்பட்டவங்க ஒன்னா கூடி பல கருத்துக்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறது. நான்காவது, உபவாச ஜெபம். உபவாசித்து ஜெபித்தல் எல்லாத்தை விட மிக வல்லமையை கொடுக்கும். நினிவே பட்டணம் அழியாம இருக்கிறதுக்கு காரணம், யோனா போதித்த இறைவார்த்தை கேட்டு நினிவே மக்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். அவங்க அழிவை சந்திக்கல. கொர்நேலியு, திருத்தூதர்கள் பணி 10ஆம் அதிகாரத்துல ஒரு கொர்நேலியு உபவாசத்தோட கூட ஜெபிக்கிறான். அங்க ஒரு வானதூதர் இறங்கி வருகிறார். பேதுரு என்ற அப்போஸ்தலர் அங்க வருகிறார். உபவாச ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது. தனி ஜெபம், குழு ஜெபம், உபவாச ஜெபம். அன்பார்ந்தவர்களே, இன்று எங்க பார்த்தாலும் ஜெப கூட்டத்தை நீங்க பாக்குறீங்க. எல்லா ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறத நீங்க பாக்குறீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி ஜெப வீரர்களாக மாறணும். ஆதி திருச்சிவை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், ஆதி திருச்சிவனுடைய ஒரு குடும்பமும் ஒரு ஜெப இல்லமாக இருந்தது. அவங்களுக்கு அந்த காலத்துல வழிபாட்டு இடம் இல்லை, கோயில் இல்லை. ஒரு குடும்பத்துல அவங்க ஒன்னா கூடனாங்க, இறைவார்த்தையை அப்போஸ்தலர்கள் போதிக்க கேட்டாங்க, ஆவியில் நிரம்பி பாடி துதித்தார்கள். அந்நிய பாஷை வர எல்லாருக்கும் இருந்தது அவங்களுக்கு. ஏன்? அவங்க ஆவியால் நிரம்பி துதிச்சாங்க. அவங்க ஜெபித்த இடம் அதிர்ந்தது. சிறைச்சாலைகள் திறந்தது அவங்களுடைய ஜெபத்துக்கு. பேதுரு அடைபட்டு இருந்தார், இறைமக்கள் ஜெபித்தாங்க, பேதுரு விடுதலையானார். திருத்தூதர்கள் பணி 12ஆம் அதிகாரம். பவுலும் சீலாவும் நள்ளிரவுல துதிபாடை சிறைச்சாலையில் ஜெபிக்கிறாங்க, சிறைச்சாலை கதவுகள் திறக்குது. இப்படி இந்த ஜெபத்துக்கு பயங்கர வல்லமையை அவர்கள் பார்த்தார்கள். அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில நம்ம ஜெபத்தை பார்க்கிறோம். 3ஆம் மணி வேளையில ஜெபித்தாங்க, 6ஆம் மணி வேளையில ஜெபித்தாங்கன்னு சொல்லி புனிதர்கள் வாழ்க்கையில ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். திருச்சுவையின் காலகட்டத்தில் நம்ம ஜெபத்தை பார்க்கிறோம். இன்று யார் யாரெல்லாம் வல்லமை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள். நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படி ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப வீரர். அவர் கடவுளுடைய குமாரனா இருந்தாலும் ஜெபத்துல நிறைய நேரம் செலவிட்டார். அவர் கருக்களோடு எழுந்து ஜெபிக்க சென்றார்ன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கின்றோம். இரவெல்லாம் ஜெபத்தில் கழித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். ஒரு புதுமையை செய்யும் முன்பாக கடவுளை பார்த்து இறைவேண்டல் செய்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். தன்னுடைய துன்பத்தினுடைய உச்ச கட்டத்துல கெத்செமனில ஜெபிக்கிறார்.
சிலுவையில ஜெபிக்கிறார். மாதாவை பார்த்தா ஒரு ஜெப வீராங்கனையா மகனோட இணைந்தவங்களா நம்ம பார்க்கிறோம். அவர்களைப் போல நாமும் ஜெபிக்கணும். ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்கணும். எப்படி 1 மணி நேரம் ஜெபிக்கிறது? ஜெபிக்கிறதுக்கு நல்ல ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. தூக்க நேரத்தையும் அசதியான நேரத்தையும் இல்லை, நல்ல ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அந்த 60 நிமிஷத்தையும் இப்படி பிரியுங்க. முதல் 10 நிமிஷம் துதி புகழ்ச்சி, பரிசுத்தாவிக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு துதிங்க. உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன். கடவுளாய் இருப்பதற்காக அவரை புகழ்ந்து போற்றுவதுதான் துதி புகழ்ச்சி. 2வது 10 நிமிஷத்துல நன்றி சொல்லுங்க. இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி, இன்னைக்கு 2 வேளை சாப்பிட்டு இருக்கிற நன்றி, உடுத்துறதுக்கு நல்ல உடுப்பு இருக்கு நன்றி, இந்த வீட்டுக்கு நன்றி, ஒவ்வொருத்தரும் கணவனுக்கு நன்றி, மனைவிக்கு நன்றி, ஒவ்வொன்றுக்கா நன்றி சொல்லுங்க 10 நிமிஷம். 3வது 10 நிமிஷத்துல பாவ மன்னிப்பு வேண்டுங்க. மகா பரிசுத்த கடவுளுடைய சமூகத்தில் நாம் நிற்கிற ஒவ்வொரு வேளையும் நம்ம சுத்திகரிக்கணும். அப்ப அந்த சுத்திகரிப்புல பாவ மன்னிப்புல நம்முடைய சொந்த பாவம், இந்த குடும்பத்தினுடைய பாவங்களுக்காக நாம் வேண்டணும். 4வது 10 நிமிஷத்துல வேதாகமத்தினுடைய ஒரு பகுதியை, ஒரு சங்கீதத்தையோ ஒரு அதிகாரத்தையோ வாசிக்கணும். வாசித்து அமைதியில தியானிக்கணும். 5வதாக மன்றாட்டு, பலவிதமான பரிந்துரைகள், மன்றாட்டு ஜெபங்களை ஏறெடுக்கலாம். இறுதி 10 மணியில ஆண்டவருக்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து சமர்ப்பணம் செய்து ஆராதித்து முடிக்க வேண்டும். இப்ப 60 நிமிஷத்தையும் உங்களுக்கு 10 நிமிஷமா கொடுத்துட்டேன். முதல் 10ல துதி புகழ்ச்சி, 2வது 10 நிமிஷத்துல நன்றி, 3வது 10 நிமிஷத்துல பாவ மன்னிப்பு, 4வது 10 நிமிஷத்துல இறைவார்த்தை வாசித்து தியானித்தல், 5வது 10 நிமிஷத்துல மன்றாட்டு ஜெபம், 6வது 10 நிமிஷத்துல சமர்ப்பண ஜெபம். பிரியமானவர்களே, இப்படி நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாறும். ஜெபமே ஜெயம். ஜெபிக்கின்ற குடும்பம் வெற்றி பெற்ற குடும்பம். ஜெபிக்கின்ற குடும்பம் உருக்குலையாமல் நிற்கும். ஜெபிக்கின்ற ஜெபம் எப்பொழுதும் கடவுளுடைய வல்லமையை அனுபவிக்கிற ஜெபமாக மாறும். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டில இருந்து நான் உங்களுக்கு ஜெபத்தை கொடுத்துட்டு சொல்லிட்டே வந்தேன்னு சொன்னா, அபிரகாம் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு மகனா பார்க்கிறோம். நோவா ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கிற மகனா பார்க்கிறோம். மோசே 40 இரவும் 40 பகலும் ஓரேப் மலையில போய் ஜெபிக்கிறார். 10 கட்டளை கொண்டு வர்றார். அமலேக்கியரோட போரிடும் பொழுது விடுதலை பயணம் 17 கரங்களை உயர்த்தி மாலை வரைக்கும் ஜெபிக்கிறார். போர்ல அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. பிறகு நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். ஒரு திருத்தூதர்கள், ஒரு இறைவாக்கினர்களும் ஜெபிக்கிறவர்களா நம்ம பார்க்கிறோம். தாவீது ஒரு பேரரசரா இருந்து கொண்டே ஒரு ஜெப வீரனாக இருக்கின்றார். இரவு பகலா ஜெபிக்கிறார், போர்த்தளத்துல ஜெபிக்கிறார், வெற்றி பெற்ற வேளையில் ஜெபிக்கிறார். தன்னுடைய அரசன் சவுல் தன் உயிரை கொல்ல வர்றான்ட்டு, எனக்கும் சாவுக்கும் 1 அடி தூரம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நேரத்திலையும் அந்த தாவீது ஜெபிக்கிறார். ஜெபித்து வாழ்க்கையிலே அவர் ஜெயம் பெறுகிறவராக நாம் காண்கின்றோம். ஒவ்வொருவரும் நீங்க ஜெப வீரர்களாக, ஜெபம் வீராங்கனைகளாக எழும்பி பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கடவுள் உங்களை யார ஊழியத்துக்கு அழைக்கின்றாரோ, எப்படி அந்த ஊழியம் வல்லமையா இருக்குன்னு சொன்னா ஜெபத்தினாலதான். 2 வாரத்துக்கு முன்ன ஒரு சகோதரி என்கிட்ட வந்தாங்க. நான் ஊழியத்தில் இருக்கிறேன் சிஸ்டர், ஆனா எனக்கு தீர்க்க தரிசன வரமும் இல்லை, எனக்கு காட்சி வரமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இது கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னு சொன்னாக்க, இவ்வளவு நேரம்ட்டு நான் சொல்ல முடியாது சிஸ்டர், போகும்போது வரும்போது அப்படி வாயில துதி சொல்லிட்டே வருவேன், செய்யற வேலையை ஒப்பு கொடுப்பேன், அவ்வளவுதான் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், வல்லமையே வராது, நிச்சயமா வல்லமையே வராது. நீங்க எவ்வளவு மணி நேரம் ஆண்டோடைய பாதத்திலிருந்து துதிக்கிறீர்களோ, எவ்வளவு மணி நேரம் இறை வார்த்தையால ஆட்கொள்ளப்படுகிறீர்களோ, அதுக்கு தகுந்தது போலதான் உங்ககிட்ட இருக்கிற வல்லமை வெளிப்படுது சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, வேற வழியே இல்லையான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். எனக்கு 3 மணி நேரம்லாம் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க ஊழியத்தை செய்யறத பத்தி யோசிங்க அப்படின்னு சொன்னேன். அன்பார்ந்தவர்களே, இப்ப நான் எல்லாம் 1 மணி நேரம் போதிக்கணும்னு சொன்னா குறைந்தது 3 மணி நேரமாவது தனி ஜெபத்துல இருந்துட்டு வந்தாதான் போதனைக்கு மேலே ஏறுவேன். இல்லைன்னு சொன்னா அந்த போதனை வெறும் போதனையா இருக்குமே தவிர அது ஆத்ம ரட்சிப்பை கொடுக்க முடியாது, மனம் மாற்றத்தை கொடுக்க முடியாது, அபிஷேகத்தை கொண்டு வர முடியாது. அன்பார்ந்தவர்களே, இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபத்துல இறங்குறவங்க, ஊழியத்துல நீங்க ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க, நீங்க ஒவ்வொருவரும் ஜெபத்துல ஆண்டோடைய பாதத்துல அமர வேண்டும். இன்னும் ஒரு வெற்றி உங்களுக்கு நான் சொல்லி தர விரும்புகிறேன். ஒரு சிலர் பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பீங்க. இதுல இருந்து போராடி வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெபிக்கிறத நான் பார்த்திருக்கேன். உதாரணமாக குடி பழக்கம் அல்லது சுய இன்பம், ஓரின சேர்க்கை, விபச்சார பாவம்,
இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து எப்படி விடுதலை பெறுறது? நான் ஜெபிக்கிற ஆண்டவரே இதை எடுத்து மாற்றுன்னு சொல்லிட்டு எனக்கு விடுதலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்றது நாம் கேட்கிறோம். இவர்களுக்கு உபவாசத்தோடு கூடி நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி தருவேன். எப்படின்னு சொன்னா, ஒரு வெள்ளிக்கிழமையில உபவாசம் இருந்துட்டு அன்று இரவு 3 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு மணி நேர ஜெபத்தையும் இப்ப நான் உங்களுக்கு பிரிச்சு போட்டது போல 10 நிமிஷமா பிரிச்சு போட்டு முதல் மணி நேரம், 2வது மணி நேரம், 3வது மணி நேரம் அப்படி என்று சொல்லி பிரித்து 3 மணி நேரம் நீங்க இப்படி ஜெபத்துல ஈடுபடுங்க. அன்று நீங்க உபவாசத்தோடு கூட ஈடுபடுகிற இந்த ஜெபம் உங்களுக்கு வெகு விரைவில் 6-7 வாரத்துக்குள்ள முற்றிலுமாக விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி நான் சொல்லிக் கொடுப்பதுண்டு. அதுல அநேகர் வெற்றியை காண்பதையும் நாம் அறிகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் வெற்றியுள்ள ஒரு ஜீவியத்துக்கு, பாவத்தின் மீது நாம் வெற்றி கொள்வதற்கு, பரிசுத்த வாழ்க்கையிலே நிலை கொள்வதற்கு, வல்லமையோடு ஆண்டவருக்கு சாட்சி சொல்வதற்கு, வல்லமையோடு ஊழியம் செய்வதற்கு ஜெப வல்லமை நமக்கு மிகவும் அவசியம். ஆண்டவர் இயேசு ஜெபித்தார். இன்றைய காலகட்டத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இருக்கிறவங்க சத்தமா கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆவியனுடைய அபிஷேகத்தை பற்றி தெரிந்து கொள்ளாதவங்க இவங்க ஏன் இப்படி கத்துறாங்க, ஏன் இப்படி கூச்சல் போடுறாங்க, இவங்க எல்லாம் மென்டலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஜெபம் ஆண்டவரோடு கொள்கின்ற ஒரு ஒன்றிப்பு. இந்த ஒன்றிப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். வல்லமையோடு ஜெபிக்கின்ற துதி ஜெபம் விடுதலைகளை கொண்டு வரும். ஜெபிக்க நிற்கும் பொழுது நாம் வாய் விட்டு நம்மையே மறந்து கண்களை மூடி துதிக்கும் பொழுது, வாய் விட்டு துதிக்கும் பொழுது நம்முடைய பாவ கட்டுகள் உடையும், பராக்கு அகன்று போகும், உடல் சோர்வு அசதி பலவீனங்கள் நம்மை விட்டு நீங்கி போகும். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி கோயில போய் உட்கார்ந்தார். தூதர்கள் செராபீம்கள் கெரூபீம்கள் துதிச்சாங்க ஆண்டவரை. அந்த துதியின் வல்லமையினால தன்னுடைய பாவம் வெளிப்படுத்தப்பட்டார். ஐயோ, என்னுடைய வாய் அசுத்த உதடுகள் கொண்டதா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாவத்தை அறிக்கையிட்டார். நம்ம துதிக்க 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 இந்த கட்டுகள், பாவக்கட்டுகள் உடையும், சாபக்கட்டுகள் உடையும், சாத்தான் கட்டுகள் உடையும். இதற்காக தான் சத்தமா துதிக்க சொல்றது. சத்தமா துதித்த பிறகு ஆழ்ந்த அமைதிக்குள்ள நீங்க இறங்கும் பொழுது அங்க உங்களுக்கு பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம், அந்நிய பாஷை வரம் கிடைக்கும், காட்சி வரம் கிடைக்கும், தீர்க்க தரிசன வரம் கிடைக்கும். ஆண்டவர் உங்களோடு கூட இன்னும் ஆழமாக பேசுறதை நீங்க உணர்வீங்க. துதி ஜெபம் வல்லமையுள்ள துதி. அன்று எப்படி இஸ்ராயல் மக்களுக்கு எரிக்கோ மதில் சுவர் எடுத்து போட்டதோ அதே போல நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற தடைகளையும் கட்டுகளையும் பாவ பழக்கங்களையும் உடை தெரிய வல்லதாக இருக்கின்றது. அதனால துதி புகழ்ச்சியில் ஈடுபடுங்க. ஆவியில் நிரம்பி துதியுங்க, ஆவியில் நிரம்பி செவியுங்க. எபேசியருக்கு திருமுகத்தில் அழகா சொல்றார், எப்பொழுதும் உங்களுடைய உரையாடல்கள்ல சங்கீதங்கள் இடம்பெறட்டும், புகழ்பாக்கள் இடம்பெறட்டும், ஆவியில் நிரம்பி எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி பவுல் சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்துவனும் ஒரு ஜெபிக்கிறவனாக, ஒரு ஜெப வீரனாக, ஜெபம் வீராங்கனையாக நாம் என்று மாறினோம் என்றால் இந்த உலகம் வெகு சீக்கிரத்திலே மாற்றப்படும். உலகத்தில் பரவி கிடக்கின்ற பாவ பழக்கங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள், தீவிரவாதம், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை எல்லாவற்றையும் நீக்க ஒரே ஒரு வழி ஜெபம். ஜெபிப்பவன் ஜெயம் பெறுகிறான். ஜெபத்தினால சாத்தானை நம்ம கட்ட முடியும். ஜெபத்தினால நுகங்களை நாம் முறிக்க முடியும். ஜெபத்தினால நாம் அந்தகார சக்தியின் ஆட்சியிலிருந்து இந்த உலகத்தை நாம் மீட்டெடுக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த வல்லமையுள்ள ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இன்று கற்றுக் கொடுத்தபடி ஜெபத்தில் நாம் உறவில் கொள்கின்ற 3 படி: இயேசுவை அறிந்து கொள்ளுதல் முதல் படி, அன்பை வெளிப்படுத்துதல் 2வது படி, ஆழ்ந்த அமைதியில் அவரோடு அன்பு கொள்ளுதல். இந்த 3 படியில நீங்க இறங்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஜெபம் உங்களை உருமாற்றும். இயேசுவை போல உங்களை மாற்றும். ஆத்ம பாரம் உள்ளவர்களாக உங்களை மாற்றும். கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அந்த ஜெபம் உங்களை மாற்றும். ஜெபத்தில் ஏன் ஜெபிக்க முடியாம நம்ம கஷ்டப்படுறோம்? நம்மில இருக்கக்கூடிய தடைகள் என்று பார்த்தோம். என்ன தடைகள்? நம்முடைய பாவம் நமக்கு முதல் தடையாக இருக்கின்றது. சிலை வழிபாடு, கடவுளுக்கு முதலிடத்தை கொடுக்காதபடி நம்முடைய இதயத்தை வேறு இடங்கள்ல செலுத்துறது நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது. 3வது, நாம் பற்றுள்ளவர்களாக இருத்தல். அடுத்தபடியாக நாம் ஜெபிக்க நேரம் கொடுக்காம பிரமாணிக்கம் தவறுகிறது இன்னொரு தடையாக நமக்கு இருக்கின்றது. அடுத்தபடியாக நாம் கடவுளுக்கு முதல் இடத்தை கொடுக்காமல், கடவுளுடைய ஆட்சிக்கும் அவருடைய மகிமைக்கு முதலிடத்தை கொடுக்காம இருக்கிறது ஒரு தடை. இந்த தடைகளை எல்லாம் நம்ம நீக்கி போட்டோம் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். தூய ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும். வல்லமைக்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் ஜெபித்தோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல் ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். இயேசு பிதாவோடு கொண்ட ஐக்கியம் நாம் இயேசுவோடு கொள்கின்ற ஐக்கியமாக இருக்கும். ஒருவன் என்னுள்ளும் என் தந்தை, ஒருவன் என்னுள்ளும் என் வார்த்தை அவனுள்ளும் குடிகொண்டிருந்தால்
என் தந்தையும் நானும் அவனுக்குள் வந்து குடியிருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். அந்த குடியிருத்தல் தூய ஆவியும் பரிசுத்தாவி பிதாவும் சுதனும் பரிசுத்தாவியும் நமக்குள் குடியிருக்கும் அந்த ஆழ்ந்த ஐக்கியம் தான் ஜெபத்தினுடைய உச்சக்கட்டம். அந்த ஆழ்ந்த அனுபவத்திற்கு நம்மை நடத்தி செல்லுமாறு ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களாக மாற்றுவாராக. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கண்களை மூடி இப்பொழுது ஜெபிப்போம். எங்களை அன்பு செய்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற ஒரு இதயத்தையும் உமது வழிகளிலே நடக்கின்ற கால்களையும் உம்மை பற்றி எப்பொழுதும் சிந்தனையாயிருக்கின்ற ஒரு உள்ளத்தையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபத்தை பற்றி அருமையாக கற்பித்துக் கொடுத்த தெய்வமே, ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பும். ஜெப வல்லமையினால் நாங்கள் இந்த உலகத்தின் முகத்தை புதுப்பிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தாவியினால் நிரப்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாக எடுத்து நிறுத்தும். இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொன்ன வேத வாக்குக்கு ஏற்ப இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். ஜெபத்திலே ஜெயம் உண்டு என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகத்துக்கு அடுத்த வாழ்க்கையிலும் என்னுடைய ஞான வாழ்க்கையிலும் ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக வாழும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஜெபிக்க செய்யும். பரிசுத்த ஆவியான தெய்வமே, எப்படி நாங்கள் ஜெபிப்பது, எதற்காக ஜெபிப்பது என்று தெரியாத பிள்ளைகளாகிய உடைய இதயத்திலே இருந்து கொண்டு வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்கும்படி மன்றாடுகின்றோம். இயேசு சுவாமி, நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது உம்மை சாவினின்று விடுவிக்க வல்லவரிடம் பலத்த குரல் எழுப்பி பெருமூச்சுகளோடும் உரத்த குரலோடும் கூட மன்றாட்டு ஜெபங்களை உம் பிதாவிடம் சமர்ப்பித்தீர். நீர் கண்ணீரோடு கூட செலுத்திய அந்த ஜெபத்தினால் ஆண்டவர் உமக்கு செவி சாய்த்தார் என்று எபிரேயரிலே வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட வல்லமை எங்களுக்கு தாரும். கண்ணீர் சிந்தி பலத்த குரல் எழுப்பி இதயத்தை ஊற்றி ஜெபிக்கக்கூடிய வல்லமை, ஜெபிப்பதை நாங்கள் ஜெபத்தில் கேட்பதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிற வல்லமையை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, இந்த நாளிலே இன்னும் அதிகமாக ஜெபத்தின் மீது வாஞ்சி உள்ள பிள்ளைகளை ஜெபத்தின் ஆழத்திற்கு, காட்சி தியானத்தின் ஆழத்திற்கு, உமது உள்ளத்தின் ஆழத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று அப்போஸ்தலர்கள் கேட்டது போல நாங்களும் கேட்கின்றோம். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.